பெஸ்ட் எவரெஸ்ட் சூப்பர் சாம்பர் மசாலா பவுடர். நடிகர் தனுஷ், ஐஸ்வர்யா அவங்க வந்து விவாகரத்துக்காக கோர்ட்டுக்கு போனதாக இருக்கட்டும், அவங்களுடைய கல்யாணம் 2004 ஆரம்பித்து இப்போ அந்த விவாகரத்து கன்ஃபார்மும் ஆகியிருக்கு குடும்ப நல கோர்ட்டு மூலமாக. அதுவும் இல்லாமல் எல்லாரும் கேட்குற கேள்வி என்னென்னா, அது எப்படி வந்து இப்போ தான் வந்து ரீசெண்டாக தான் அவங்க வந்து விவாகரத்துக்கே அப்ளை பண்ணாங்க, அதுக்குள்ளே எப்படி வந்து ஒரு கோர்ட் வந்து அப்ரூவல் பண்ணுறாங்க, சில க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்குமே. ஏன்னா சரி நம்ம படங்கள்லேயே நிறையா வந்து பார்த்துருப்போம், விவாகரத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க குறைஞ்சது ஒரு வருஷம் ஒன்றா வந்து ஒரே வீட்டில் இருக்கணும், அவங்க பேசிக்கணும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, நம்ம படத்தில் பார்த்துருப்போம். நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய மகள் ஐஸ்வர்யாவுக்கும் இயக்குனர் கஸ்தூரி ராஜாவுடைய மகன் நடிகர் தனுஷுக்கும் 2 வீட்டோட சம்பந்தப்படி 2004 நவம்பர் 18 சென்னையில் திருமணம் நடந்துச்சு. இவங்களுக்கு யாத்ரா, லிங்கா அப்படின்னு 2 மகன்களும் இருக்காங்க. கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக இவங்க வந்து தனித்தனியாக வாழ்ந்து வராங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுவும் இல்லாமல் பொதுவாக நமக்கு சுற்றி இருக்கிறவங்க விவாகரத்து இந்த மாதிரி பண்ணாங்கன்னா குடும்பத்தினர் எல்லாருமே அவங்க பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான சில வழிமுறைகள்லாம் நம்ம வந்து அவங்கள பேசுங்க, ஏதாவது ஒன்று நம்ம வந்து பேசுவோம்ல. அதே மாதிரி தான் தனுஷ் அவர்களுடைய வீட்டு சம்மந்தப்பட்டவங்களும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, அதே மாதிரி ஐஸ்வர்யா அவங்களுடைய வீட்டு சம்மந்தப்பட்டவங்களும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, இந்த பிரச்சனையை பற்றி தீர்க்கிறதுக்கு என்னென்னமோ வந்து பேசியிருக்காங்க. பட் அவங்க அந்த முயற்சியில் வந்து எதுவும் செட் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் நிறையா வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் 2 பேருமே வந்து இல்லைப்பா நான் கண்டிப்பாக வந்து உறுதியாக நாங்கள் விவாகரத்து வாங்கி ஆகணும்னு 2 பேரும் கன்ஃபார்மாக இருந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறமா 2 பேருமே பரஸ்பர விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல கோர்ட்டில் மனு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. அதில் 2004 நடைபெற்ற தங்களுடைய திருமணத்தை செல்லாது அப்படின்னு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா நீதிபதி சுபாதேவி முன்னிலையில் கடந்த 2 விசாரணைக்கு வந்துச்சு இந்த வழக்கு. அப்போ வந்து நடிகர் தனுஷ், ஐஸ்வர்யா ஆகியோர் ஆஜராகலை. இதை தொடர்ந்து வழக்கோட விசாரணையை 21 தள்ளி வைத்த நீதிபதி அன்றைய தினம் 2 பேருமே ஆஜராக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கப்புறமா அன்னைக்கு 2 பேருமே விவாகரத்து வழக்கு தொடர்பாக விசாரணைக்காக ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த் மற்றும் நடிகர் தனுஷ் நீதிமன்றத்தில் ஆஜரானாங்க. அப்போ திருமண பந்தத்தில் இருந்து பிரிவதில் நாங்கள் இன்னும் உறுதியாக தான் இருக்கோம் அப்படின்னு நீதிமன்றத்தில் 2 பேருமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 2 பேருமே இன்னும் உறுதியாக இருக்கிற ஒரே காரணத்தினால இந்த பதிவு செஞ்ச நீதிபதி பரஸ்பரம் விவாகரத்து கோரிய வழக்கில் 27 அதாவது இன்னைக்கு தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு உத்தரவிட்டிருந்தாங்க. அதன்படி இன்று நடிகர் தனுஷ், ஐஸ்வர்யாவுக்கு விவாகரத்து வழங்கி சென்னை குடும்ப நல கோர்ட்டு உத்தரவிட்டிருக்கு. இந்த விவாகரத்து விஷயம் வந்து வெளியில் மக்கள் அதிகமாக என்ன பேசிக்கிறாங்கன்னா, கல்யாணம் அப்படின்னாலே பயமாக இருக்குது அப்படின்ற நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இது அவங்களுக்குள்ளே என்ன நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம யாருமே யோசிக்கவும் வேணாம். அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க. இதை நம்ம அப்படியே விட்டுட்டு நம்ம வேலையை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் சரி மக்கள் வந்து பொதுவாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் சினிமா பிரபலங்கள் சிலர் வந்து இந்த மாதிரி விவாகரத்து அங்கங்கே நடக்கிறதுனால என்னப்பா அப்படிலாம் நடக்குது அப்படின்னு வந்து நிறையா சோசியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. விவாகரத்து மட்டுமில்லை, ஒவ்வொரு திருமண வாழ்க்கைக்கு விவாகரத்து தான் ஒரு சிறந்த தீர்வா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. டேஸ்டில் பெஸ்ட் எவரெஸ்ட் சூப்பர் சாம்பர் மசாலா பவுடர்.